தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அப்படி எல்லாரும் நம்ம பார்க்குறோம். நம்ம திருக்குறளை மனப்பாடம் செய்வதை விட அதில் ஒரு திருக்குறள் படித்தாலும் அந்த திருக்குறள் படி வாழணுங்கிறது எல்லோருடைய மனநிலை. அந்த அடிப்படையில் வள்ளுவர் 4வது அதிகாரத்தில் அரண் வலியுறுத்தல் என்கிற ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த 3 அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இது 3ம் வள்ளுவரால் எழுதப்பட்டதல்ல, பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு வஉசி அவர்கள் குறிப்பிடுவாங்க. ஒப்புரவு அதிகாரத்தில் கூறப்பட்ட அனைத்துமே அரண் வலியுறுத்தல சொல்லப்படுது. அறத்தை ஒரு கோட்பாடாக இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் அவர் பயன்படுத்தியிருப்பார். இதுல என்ன அப்படின்னா, அறம் செய்தலால் பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய வாழ்நாள்கள் கூடும், நல்ல செயல்கள் செஞ்சீங்க அப்படின்னா அறத்தால் உங்களுக்கு நிறைய இன்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்த அதிகாரத்துல தொடர்ச்சியாக பேசுவார். ஆனா அதையும் தாண்டி அறத்துக்கு இலக்கணமாக ஒரு 2 திருக்குறளை இந்த அதிகாரத்துல பேசுவார். ஒண்ணு, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற என்கிற ஒரு திருக்குறள். இதுல என்ன அப்படின்னா, மனசு என்பது ரொம்ப தூய்மையா இருக்கணும், அப்பழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். அதை தான் அவர் சொல்லும்போது, மாசு மறு அற்று இருக்கும் மனமே அனைத்து அறத்திற்கு சமமாகும், அதுதான் அறம் அப்படின்றார். மீதி அல்லாத நெறிகள் அனைத்துமே ஒரு வெற்று ஆரவாரம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப மனிதர்கள் மனசுல அழுக்கு இல்லாம வாழணும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய நோக்கம். இது அறத்தின் இலக்கணம். அதுக்கடுத்து திருக்குறள்ல 4 விஷயங்கள் சொல்றாரு வாழ்க்கையில பின்பற்ற. ஒண்ணு, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அதாவது அழுக்காறு என்பது பொறாமைப்படாமல் இருப்பது, பேராசைப்படாமல் இருக்கிறது, அவா வெகுளி கோபப்படாமல் இருக்கிறது, கொடும் கோபம் கொள்ளாமல் இருப்பது, பிறரை புண்படுத்தக்கூடிய சொற்களை பேசாமல் இருக்கிறது. அப்ப 4 விஷயம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய விஷயம். பொறாமைப்படுவது, பேராசை கொள்வது, கொடும் கோபம் கொள்வது, பிறரை புண்படுத்தும் சொற்களை சொல்லாமல் ஆகிய 4ம் இல்லாது இருப்பது அறத்தின் இலக்கணம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த 2 திருக்குறள் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான திருக்குறள். தோழர்களே, நீங்கள் வள்ளுவர் கூறிய அறத்தின் இலக்கணத்தோடு நீங்கள் வாழ்க்கையை பின்பற்றினால் நிச்சயமாக உங்க மனசும் உடலும் பக்குவப்படும் என்று விரும்புகிறேன். தொடர்ச்சியாக வள்ளுவர் குறித்து நாம் உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.